மோடியே, அமித்ஷாவே, ஆர்எஸ்எஸ் சங்கிகளே, என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் அவமதித்துக் கொள்ளுங்கள், நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் மறந்து விடாதீர்கள், இதே அவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி காட்டுவேன் என்று ராகுல் சொன்ன அந்த பழைய வீடியோ இன்றைக்கு மோடியும் ஆர்எஸ்எஸும் ராகுலிடம் சரணடைந்திருக்கிறது. சரி, ராகுல் ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கிறார் இல்லையா? ராகுல் சொன்ன விஷயத்தை மோடி செஞ்சாகணும், அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பதை ராகுல் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது. மோகன் பாகவதும் மோடியும் சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் சந்திக்கிறாங்க. பொதுவாக நாக்பூருக்கு போய் தான் மோடி ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்திப்பது வழக்கம். ஆனால் மோகன் பாகவதே டெல்லிக்கு வரார், வந்து மோடியை சந்திக்கிறார். இந்த நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியா இன்றைக்கு ஒரு பரபரப்பான கட்டத்தில் போயிட்டுருக்கு. இன்றைக்கு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு எதிர் தாக்குதல் நடத்துவதற்காக நம்முடைய இந்தியா தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த நேரத்தில் மோகன் பாகவதும் மோடியும் சந்தித்திருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று மோடி சொல்லியிருக்கிறார் என்றால் சும்மா சொல்லுவாங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான ஒரு தந்திரம் இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இல்லையா? ஆர்எஸ்எஸ்ஸோ பாஜகவோ சங்கிகள் யாராவது இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக ஒரு துண்டு பிரசுரமோ அல்லது ஒரு சின்ன முழக்கமோ எங்காவது வரலாற்றில் முன்வைத்திருக்கிறார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி விபி சிங் இந்தியா முழுவதும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான திட்டத்தை கொண்டு வருகிறார். இந்த நேரத்தில் சங்கபரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் எல்லாம் சேர்ந்து விபி சிங்கினுடைய அரசை கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்தார்கள். இது பழைய வரலாறு. அது மட்டுமல்ல, எல்கே அத்வானி ஒரு ரதத்தை எடுத்துக்கொண்டு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் கிளம்புறார். இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது. அதன் பிறகு என்ன? பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் இடஒதுக்கீடு கொண்டு வந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்கள் கொண்டு வந்த திட்டங்கள். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் சமீபத்தில் கூட பீகாரில் போயிட்டு என்ன சொன்னால், இடஒதுக்கீடெல்லாம் தூக்கி எறிய வேண்டிய காலம் வந்துருச்சு, இடஒதுக்கீட்டெல்லாம் இனி தேவையில்லை அப்படின்னு பேசுகிறாங்க. இதை பேசுகிறாங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் நம்முடைய ராகுல் காந்தி கடந்த பல வருடங்களாக ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இன்னொன்று, அரசியலமைப்பு சட்டத்தை மோடி ஆர்எஸ்எஸ்காரர்களிடமிருந்து காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற ரெண்டு முழக்கத்தை முன்வைத்து கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி என்ன சொல்லிட்டு இருந்தார்? அது இந்திய மக்களை பிளவுபடுத்துவதற்காக காங்கிரஸ் திட்டம் போட்டுட்டு இருக்கு. இந்தியாவில் 4 சாதிகள் தான் இருக்குது.